மண்ணில் உள்ள எதுவும் நிலையல்ல என்கிறார் பட்டினத்தார். வள்ளுவனோ நெருநெல் உளனொருவன் இன்றில்லை என்கிறார். ஆனால் பேருக்கும் புகழுக்கும் விரும்பி அதை நிலைநிறுத்த வேண்டும் என்ற தீவிரத்தோடு மனித ஆற்றலை பல வகையிலும் பயன்படுத்திய கூட்டம் பன்னெடுங்காலமாக உலகெங்கிலும் இருந்துதான் வருகிறது. இதற்கு சிறந்த உதாரணம் மரித்து போன மனித உடல் காலத்திலும் அழியாது வீட்டிருக்க வேண்டும் என்ற பேராசையுடன் எகிப்து நாகரிகம் கண்டெடுத்த பாரம்பரிய சின்னமான பிரமிட்டுக்கள். உலக அதிசயங்கள் ஏராளம். அதில் இன்னமும் மர்மங்களை கண்டுபிடிக்க முடியாத வகையில் நம்மை வியக்க வைக்கும் சில அதிசயங்களில் ஒன்றுதான் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட எகிப்தில் இருக்கும் பிரமிட்டுக்கள். எகிப்திய பிரமிட்டுக்கள் பண்டைய மன்னர்களின் கல்லறைகளாக கட்டப்பட்ட பிரமாண்டமான முக்கோண கட்டடங்கள். 130க்கும் மேற்பட்ட பிரமிட்டுக்கள் உள்ளன. இதில் கிசா கிரேட் பிரமிட் மிகவும் பழமை பெற்றது, புகழ் பெற்றது. இவை முக்கியமாக கற்களால் கட்டப்பட்டவை. பண்டைய உலகின் அதிசயமாக கருதப்படுகின்றன. எகிப்தின் முக்கிய பிரமிட்டுக்கள். கிசா பெரிய பிரமிட், இதுவே மிகவும் பிரபலமானது. இது உலகின் 7 அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. குஃபு பிரமிட், காப்ரே பிரமிட், மென்காரே பிரமிட் கீசா பீட பூமியில் உள்ள முக்கிய 3 பிரமிட்டுகளாகும். வளைந்த பிரமிட், சிவப்பு பிரமிட் இவை முந்தைய கால கட்டடக்கலை வடிவங்களுக்கு உதாரணங்கள். முக்கிய தகவல்கள். நோக்கம். இவை பார்வோன் எனப்படும் பண்டைய எகிப்திய மன்னர்களின் உடல்களை, அதாவது மம்மி, பாதுகாக்கும் கல்லறைகளாக பயன்படுத்தப்பட்டன. அமைப்பு. பிரமிட்டுக்கள் பெரும்பாலும் சதுர அடித்தளத்தை கொண்ட பட்டை கூம்பு வடிவ அமைப்பாகும். மர்மம். இவ்வளவு பெரிய கற்களை கொண்டு துல்லியமான கோணங்களில் யாரால் எப்படி கட்டப்பட்டன என்பது இன்னும் முழுமையாக அறியப்படாத ஒரு மர்மமாகவே உள்ளது. ஆராய்ச்சி. பிரமிட்டுக்களின் உள்ளே இருக்கும் இரகசிய தாழ்வாரங்கள் மற்றும் அறைகளை கண்டறிய நவீன தொழில்நுட்ப ஸ்கேனிங் திட்டங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. எகிப்தின் பிரமிட்டுக்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அந்த நாட்டின் வரலாற்றையும் திறமையையும் பறைசாற்றும் சின்னங்களாக திகழ்கின்றன. பிரமிட் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள். கட்டுமானம். சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு நவீன இயந்திரங்கள் இல்லாத காலத்தில் டன் கணக்கிலான பாரிய கற்களை கொண்டு இவை கட்டப்பட்டன. பெரிய பிரமிட் சுமார் 23 லட்சம் கற்களை கொண்டு உருவாக்கப்பட்டது. நோக்கம். எகிப்தியர்கள் மரணத்திற்கு பிந்திய வாழ்க்கையில் நம்பிக்கை கொண்டிருந்தனர். எனவே மன்னர்களின் உடல்களை பாதுகாக்கவும் அவர்கள் மறுபுறவியில் பயன்படுத்த தேவையான தங்கம் மற்றும் பொருட்களை வைக்கவும் இந்த பிரமிட்டுக்களை பயன்படுத்தினர். தொழிலாளர்கள். இவை அடிமைகளால் கட்டப்பட்டவை என்ற பொதுவான கருத்திற்கு மாறாக தகுதியுள்ள ஊதியம் பெற்ற தொழிலாளர்களால் கட்டப்பட்டவை என்பதற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. அமைவிடம். பெரும்பாலான பிரமிட்டுக்கள் நைல் நதியின் மேற்கு கரையில் அமைந்துள்ளன. இது சூரியன் மறையும் திசை என்பதால் இறந்தவர்களின் உலகம் என கருதப்பட்டது. எகிப்திற்கு செல்பவர்கள் இந்த வரலாற்று சின்னங்களை பார்வையிட கெய்ரோவில் இருந்து கிசா மற்றும் சக்காரா பகுதிகளுக்கு சுற்றுலா செல்லலாம். ஒரு தலைமுடி கூட உள்ளே செல்லாத வகையில் நெருக்கமாக உறுதியாக பாதுகாப்புடன் கட்டப்பட்டிருக்கும் இந்த பிரமிட்டுக்கள் யாரால் எப்படி கட்டப்பட்டுள்ளது என்ற ஆராய்ச்சிகள் தொடர்ந்த வண்ணமே இருக்கிறது. ஆயிரக்கணக்கான எகிப்து அடிமைகளால் இந்த கட்டடங்கள் கட்டப்பட்டது என்றும் வேற்றுக்கிரகவாசிகளின் தொடர்புகளின் மூலம் இந்த பிரமிட்டுகள் கட்டப்பட்டது என்றும் பல்வேறு கருத்துக்கள் நிலவுகிறது. இதற்கான போதிய ஆதாரங்கள் எங்கும் எதுவும் இல்லை. ஆனால் பழங்கால மனிதர்களின் வாழ்க்கை, பண்பாடு, நாகரிகம், தொழில்நுட்பம் ஆகியவற்றை ஆய்வு செய்யும் தொல்பொருள் ஆய்வாளர்கள் நடத்திய ஆராய்ச்சியில் வேற்றுக்கிரகத்திற்கும் இந்த பிரமிட்டுகளும் தொடர்பு இருக்கிறது என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. எப்படி என்பதை இந்த பதிவில் காண்போம். 1922ஆம் ஆண்டு நவம்பர் 4ஆம் திகதி பிரித்தானியாவை சேர்ந்த சில தொல்பொருள் ஆய்வாளர்கள் எகிப்து நோக்கி படையெடுத்தனர். காரணம், அங்கிருக்கும் மம்மிகளை ஆராய்வதுதான் அவர்களது நோக்கம்.
2 வருடங்கள் தங்கியும் அவர்களின் கண்களுக்கு ஒரு மம்மி கூட தென்படவில்லை. இனி தேடினால் பணமும் நேரமும் விரயம் என அவர்கள் சோர்வு அடைந்த நேரத்தில் ஒரு சிறுவன் அவர்களுக்காக தண்ணீர் எடுத்து கொண்டு வந்தான். அப்போது எதிர்பாராமல் அவன் தடுக்கி விழ அவர்கள் ஓடிப்போய் அந்த இடத்தில் பார்த்தால் அந்த இடத்தில் மேடாக ஒரு கட்டிடம் தென்பட்டுள்ளது. அவர்கள் அதனை சுற்றி உள்ள மண்ணை தோண்டி அது என்ன என ஆராய்ந்து படிக்கட்டுகள் இருந்த ஒரு சுரங்கப்பாதை வழியே உள்ளே சென்ற அவர்கள் ஆச்சரியம் அடைந்தார்கள். ஏனெனில் அங்கு கொட்டி கிடந்தது தங்கமும் வைரமும் போன்ற விலையுயர்ந்த நகைகள் மற்றும் குழந்தைகள் விளையாடும் விளையாட்டு சாமான்கள் என அங்கிருந்ததை பார்த்தபடி வந்தவர்களுக்கு மேலும் ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. ஆம், அங்கு ஒரு பெட்டியில் இருந்தது ஒரு மம்மி. அதில் இருந்த மம்மி 19 வயதுடைய ஒரு சிறுவனின் உடல் என்பதை கண்டறிந்தனர். தேடியது கிடைத்தது. விடுவார்களா? அந்த உடல் யாருடைய என ஆராய 3300 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்து மறைந்த இளம் வயது மன்னரான டுட்டஹமும் என்பதை கண்டுபிடித்தனர். எகிப்தியர்களிடையே ஒரு பாரம்பரிய பழக்கம் இருந்தது. அதுதான் இளம் வயதிலேயே சொந்தங்களுக்குள் திருமணம் செய்து கொள்வது என்பது. அப்படி பிறந்த இந்த மன்னர் மரபு வழி நோயால் பாதிக்கப்பட்டு இளம் வயதிலேயே மறைந்துள்ளார். ஒருவர் இறந்து விட்டாலும் அவர்களுக்கு மறுவாழ்வு இருக்கிறது என்பது எகிப்தியர்களின் நம்பிக்கை. அதன்படி மன்னரின் உடலையும் மம்மியாக்கி அவருக்கு தேவையான தங்கம் வைரத்துடன் விளையாடிய பொருட்களையும் சேர்த்து பிரமிட் சுரங்கத்தில் வைத்துள்ளனர். ஆராய்ச்சியாளர்களை கவர்ந்த ஒரு விடயம் அந்த மம்மியிடம் இருந்த இரும்பினால் ஆன ஒரு கத்தி. இது ஏறக்குறைய 3200 வருடங்களுக்கு முற்பட்ட இரும்பு என்பதால் அதை பற்றி அவர்கள் மேலும் ஆராய்ந்தனர். அநேகமாக இந்த மன்னரின் தாத்தாவுக்கு வந்த கல்யாண பரிசாக கூட இருக்கலாம் என்று கருதிய ஆராய்ச்சியாளர்கள் இரும்பு தயாரிக்கும் தொழிற்சாலைகள் கூட அங்கு இருந்ததாகவும் அந்நேரத்தில் இரும்பு மிகவும் விலையுயர்ந்த ஒன்றாக கருதப்பட்டதாலேயே அவற்றை மம்மிகளுடன் புதைத்துள்ளனர். பொதுவாக எகிப்தியர்களுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம் என்பதால் வானத்தில் பொழியும் மழை முதல் விண்கல் வரை எடுத்து வைத்து சேமிப்பது அவர்களின் பழக்கம் என கூறப்படுகிறது. அந்த வகையில் ஜப்பான் மற்றும் பிரித்தானிய ஆய்வாளர்கள் கூட்டாக சேர்ந்து அந்த கத்தியை எக்ஸ்ரே பரிசோதனைக்கு உட்படுத்தி செய்த ஆராய்ச்சியில் விண்கற்களில் மட்டுமே காணப்படும் அபடைட் என்னும் விண்கற்கள் பாஸ்பேட் கனிமம் ஆகிய பொருட்கள் இருந்ததாக தெரிய வருகிறது. எகிப்தியர்களுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம் என்பதால் விண்ணிலிருந்து வரும் மழை முதல் விண்கற்கள் வரை சேர்த்துள்ளனர். அப்படி பூமியில் விழுந்த விண்கற்கள் மூலம் இந்த கத்தி தயாரிக்கும் இரும்பை கண்டுபிடித்து எகிப்து பிரமிட்களில் உள்ள மம்மிகளுடன் சேர்த்து கட்டப்பட்டுள்ளது என்ற முடிவுக்கு வந்துள்ளனர். இது நிஜமில்லை என்பதை தாண்டி ஏதோ ஒரு விடயத்தை உணர்த்துகிறது. இந்த பிரமிட்டுகளை பற்றி ஆராய்ந்தவர்கள் மரணத்தை தழுவியதாக கூறப்படும் நிலையில் வேற்று கிரகத்திலிருந்து வந்த விண்கற்கள் விடயம் மீதான ஆராய்ச்சிகள் இன்னும் தொடர்ந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.